Hi friends, Englishல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் tense. இங்கிலீஷோட ரொம்ப பேசிக் கிராமர் இந்த tense தான். tense இல்லாம எந்த क्वेश्चन பேப்பர்லயுமே கிராமர் கேட்க மாட்டாங்க. ஸோ கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது, நீங்க ஃப்ளூயண்டா பேசணும்னு நினைக்கும் போதும் இந்த tense உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டென்ஸ்னா என்ன? ஒரு ஆக்ஷன் எந்த காலத்தில் நடந்துச்சு அதை குறிக்கிறது தான் நம்ம டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தமிழில் நம்ம காலங்கள் சொல்லும்போது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு 3 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் மட்டும் தானான்னு கேட்கலாம். இல்லை, இதில் இன்னும் கொஞ்சம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்தால் அதில் மட்டும் ஒரு 4 கிளாஸிஃபிகேஷன், அதே மாதிரி பாஸ்ட்டில் ஒரு 4, ஃப்யூச்சரில் ஒரு 4 இருக்குது. ஸோ டோட்டலாக 3 × 4 12 கிளாஸிஃபிகேஷன் டென்ஸில் மட்டும் வரும். ஸோ இந்த 12 கிளாஸிஃபிகேஷனை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இதை இந்த சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த 4 தான் இந்த 3 கீழே வரப்போகுது. எப்படின்னு பாருங்கள். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்தோன்னா அது கீழே என்ன வருதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே மாதிரி பாஸ்ட் கீழே சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். லாஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் கீழே பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. டென்ஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற நவுனுக்கும் வேர்ப்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. பிகாஸ் இதை பொறுத்து தான் மீனிங்கே மாறப்போகுது. இதில் 2 செட்டாக பிரிச்சுக்கோங்க. ஐ, வி, யூ, தே இது 4த்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஹி, ஷி, இட் இது 3 நவுனையும் தனியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் வேர்ப்ஸ் இந்த ஐ, வி, யூ, தேக்கு ஒரே மாதிரி வரும், ஹி, ஷி, இட்டுக்கு வேறு மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுக்கிறோம். அங்கே நம்மளுடைய வேர்ப் ரைட், இதுதான் நம்ம வேர்ப். ஓகே, இப்போ இது நவுன்ஸை பொறுத்து எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே இந்த 4 நவுனும் வந்துச்சுன்னா ஐ ரைட், வி ரைட், யூ ரைட், தே ரைட்னு வரும். இதுவே ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ் வரணும். எப்போ? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், இட் ரைட்ஸ்னு மாறும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வேர்ப் எப்படி இருக்கணும்னா பிளெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஐவி யூ தேக்கு மட்டும் பிளெயின் வேர்ப். அதுவே ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ் போடுறோம். இதுவே சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் அந்த வேர்ப் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா பாஸ்ட் வேர்பாக மாறிடும். இப்போ ரைட் இதோட பாஸ்ட் என்ன? ரோட். இது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் இந்த 7க்குமே ரோட்ன்றது காமன். ஐ ரோட் அ லெட்டர்னு தான் வரும். அதே மாதிரி ஹீ ரோட் அ லெட்டர் தான் வரும். இங்கே எஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் ஆகாது. அதுக்கடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வில் அப்படி இல்லைன்னா ஷேல் நம்ம சேர்ப்போம். பொதுவாக வில் தான் நம்ம யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஐ வில் ரைட், யூ வில் ரைட், இப்படி இந்த சென்டென்சஸ் வரும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்னும் போது பிளெயின் வேர்ப், ஹீ, ஷி, இட்டுக்கு மட்டும் வேர்ப் ப்ளஸ் எஸ். சிம்பிள் பாஸ்ட்னும் போது அந்த பாஸ்ட் வேர்ப் வரும். அதுவே சிம்பிள் ஃப்யூச்சர்னும் போது வில் ரைட், ஷேல் ரைட் இந்த மாதிரி மாறும். சிம்பிள் டென்சஸில் வேர்ப் எப்படி வரும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்க்க போகிறது கண்டினியூஸ் டென்சஸில் வேர்ப் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் இது 2த்துலேயுமே பார்த்தோன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் யாருக்கு தரோன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ்க்கு தான். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாருங்கள். இங்கே ஐ, வி, யூ, தே 4யுமே சேர்த்து பார்க்காதீங்க. ஐ மட்டும் இந்த இடத்துல நம்ம தனியாக போயிடும். பிகாஸ் ஐக்கு மட்டும் என்ன வருதுன்னா ஆம் இது வரும். ஐ ஆம் ரைட்டிங்னு வரும். இப்போது வி, யூ, தே பார்த்தீங்கன்னா வி ஆர் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங்னு வருது. அதுவே ஹீ, ஷி, இட்டுக்கு என்ன வருது? இஸ் வரும். ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங், இட் இஸ் ரைட்டிங். ஓகே, ஸோ ஐக்கு ஆம், வி, யூ, தேக்கு ஆர். அதுவே ஹீ, ஷி, இட்டு பார்த்தீங்கன்னா இஸ். எல்லாருக்குமே கண்டினியூஸ். அந்த கண்டினியூஸ்னு வேர்டை பார்த்தாலே கண்ணை மூடிட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வந்துடும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு அடுத்து இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்தோன்னா சிங்குலர் நவுன்லாம் ஒன்றா வந்துடும், ப்ளூரல் நவுன்லாம் ஒன்றா வந்துடும். பிகாஸ் ஐ, நான், ஹீ, ஷி, இட், அவன், அவள், அது இது எல்லாருமே சிங்குலர். இவங்க எல்லாருக்குமே கிளப் பண்ணி நம்ம ஒரே வேர்ப் வைக்கலாம். அதே மாதிரி வி, யூ, தே இதெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள், அவர்கள், நீங்கள் வேணா நீ, நீங்கள்னும் போது யூக்கு எப்பயுமே நம்ம ஆர், வேர் இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஐ, ஹீ, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ஐ வாஸ் ரைட்டிங் வரும், ஷி வாஸ் ரைட்டிங்னு வரும். அதுவே இந்த வி, யூ, தேக்கு பார்த்தோன்னா வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி,
we were writing, they were writing, you were writing னு மாறும். ஓகே, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்னா எப்படி? I, he, she, இட்டுக்கு was plus verb plus ing. அதுவே we, you, theyனா were plus verb plus ing. நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர்னு வந்துட்டாலே எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போது இந்த I, we, you, they, he, she, it எல்லாருக்குமே சேர்த்து என்னென்னா will be plus verb plus ing. I will be writing, we will be writing, she will be writing எல்லாருமே ஒன்றா சேர்த்து will be plus verb plus ing. சிம்பிள் முடிச்சிட்டோம், கண்டினியூஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா எப்படி நம்ம கண்ணை மூடிட்டு verb plus ing வரும்னு சொல்லலாமோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்னா verb 3 தான் எப்பயுமே வரும். verb 3னா அந்த லாஸ்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் கோனா அங்கே கான், ரைட்னா ரிட்டர்ன், இதுதான் நம்ம verb 3ன்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்க. I, we, you, they வந்துச்சுன்னா have plus verb 3. அதுவே he, she, it வந்துச்சுன்னா has plus verb 3. I have returned a letter, we have returned a letter. இதுவே he, she, it எடுத்தோன்னா he has returned a letter னு வரும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் I, we, you, theyக்கு have plus verb 3, he, she, itக்கு has plus verb 3. நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். have, has, had இந்த மூணு வேர்ப்ஸில் ஹாவும் ஹேஸும் ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது என்ன? had. அந்த had தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே I, we, you, they, he, she, it எல்லாருக்குமே had தான் வரும். I had written தான் வரும், he had written. ஸோ இங்கே எதுவுமே செப்பரேட் இல்லை, எல்லாருக்குமே என்ன வருது பாஸ்ட் பர்ஃபெக்டில்? had plus verb 3. நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர்னு வந்துட்டாலே எல்லாருமே ஒன்றா தான் வருவாங்க. அண்ட் ஃபியூச்சரில் எப்போவுமே நம்மளுக்கு வில்லுன்னு இருக்கும். இங்கே verb 3 வரணும். நடுவில் என்ன சேர்க்கப்புறம்? have, will have written, I will have written, she will have written. இங்கே வந்து had யூஸ் பண்ணாமலாம் யோசிக்காதீங்க. will வரும்போது இங்கே have மட்டும்தான் வரும். I will have written, she will have written. ஸோ பர்ஃபெக்ட் டென்சஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் I, we, you, theyக்கு have, he, she, itக்கு has. அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எல்லாருக்குமே had plus verb 3. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா will have plus verb 3 வருது. லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மேலே என்ன போட்டோம்? have போட்டோமா, அதே மாதிரி இங்கே have தான் வரும். பட் have been கண்டினியூஸ்ன்ற வார்த்தை இருக்குது, அப்போ verb plus ing வரும். ஸோ I have been writing a letter, we have been writing a letterனு வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் I, we, you, theyக்கு have been plus verb plus ing. இதுவே he, she, it எடுத்தோன்னா has been plus verb plus ing. ஓகே, he has been writing a letter அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இங்கே எல்லா நவுனுமே நம்ம ஒன்றாவே வச்சுக்கலாம். எல்லாருக்குமே சேர்த்து என்ன வரும்னா had been plus verb plus ing. I had been writing a letter, he had been going to market, she had been sleeping. எதுவாக வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே என்ன வருது? had been plus verb plus ing. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மேலே ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம என்ன போட்டோம்? will have போட்டோமா, அப்போது இங்கே will have been வரும். கண்டினியூஸ்ன்றதுனால verb plus ing வரப்போகுது. I will have been writing, we will have been writing, she will have been going, இந்த மாதிரி தான் வருது. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னென்னா எல்லா நவுன்ஸுமே காமன்னா இங்கே will have been plus verb plus ingன்னு வரும். 12 டென்ஸ்க்கும் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைரெக்டாக இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னா பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு யூஸ் அ ப்ராப்பர் வேர்ப், யூஸ் அ ப்ராப்பர் சென்டென்ஸ்னு கொடுத்துருவாங்க. அப்போது எந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அங்கே கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ டென்ஸ்னு வரும்போது எந்தெந்த டென்ஸ்க்கு வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணுன்றது பேசிக். அதனால் இந்த 12 டைப்ஸும் நல்லா கொஞ்சம் சென்டென்சஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் எப்படி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய 4 டைப்ஸ் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஒரு சாதாரண நிகழ்காலம். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது. இது எப்படின்னா யூஸ்வலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். யூஸ்வலி, ரெகுலர்லி, ஆல்வேஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். எவ்ரிடே, எவ்ரி மார்னிங், எவ்ரி சம்மர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எப்பயுமே நடக்கும்னு அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரூ இன் தி ப்ரெசன்ட். அட் ப்ரெசன்ட் அது வந்து உண்மையாக இருக்கும், அவ்வளோதான். ஹி ஒர்க்ஸ் இன் எ ஸ்டுடியோ. அவர் இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓல்டு, அவங்களுக்கு இப்போ வந்து 60 வயசு ஆகுது. வி லிவ் இன் சென்னை. இப்போ வந்து நாங்கள் சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். ஹீ ஒர்க்ஸ் இன் எ ஸ்டுடியோ. ஒர்க்ஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் போட்டிருக்கும். பிகாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட் அதாவது சிங்குலர் ஃபார்ம் வந்தால் ஹீ, ஷீ, இட் அது வந்து ஹீ, ஷீ, இட்னு டைரெக்டாக வரணும். இல்லை ராமு, ராஜுன்னு ஒரு பேராக இருக்கலாம், இல்லை டாக் அது வந்து இட்டை குறிக்கும். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஹீ, ஷீ, இட்டை குறித்து வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் verb ப்ளஸ் எஸ் போடுவோம். அதனால தான் இங்கே ஒர்க் ப்ளஸ் எஸ், ஒர்க்ஸ். ஹீ ஒர்க்ஸ் இன் எ ஸ்டுடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ இன் தி ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ்னால் என்ன? பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கங்கள்ன்றது நமக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். நான் எப்பயுமே வந்து வேலையில் இருக்கும்போது காஃபி குடிப்பேன். அது என்னோட பழக்கம். ஸோ ஆல்வேஸ்னு மீன் பண்ணுறோம். ஆல்வேஸ்னு வந்தாலே அது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரி டே. தினமும் 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அப்போ அந்த தினமும்னு இருக்குது, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். தே யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். யூஸ்வலி, ஆல்வேஸ், எவ்ரிடே இது எல்லாமே என்னது? ஹேபிச்சுவல். ஸோ அது எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ். அதாவது பொது உண்மைகள், உலக பொது உண்மைகள்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்றைக்குமே வந்து மாறாது. இப்போ சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கணும், அது கிழக்கில் தான் உதிக்கும். இதெல்லாம் என்றைக்குமே மாறாத உண்மைகள்ன்றதுனால அதெல்லாம் எப்பயுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தான் சொல்லுவோம். தி earth revolves around the sun. பூமி வந்து சூரியனை சுற்றி வருன்றது என்றைக்குமே மாறாது. ஸோ அங்கே ரிவால்வ்ஸ். ஏன் அங்கே verb ப்ளஸ் எஸ் போட்டிருக்கோம்? பிகாஸ் தி earthன்றது இட், அதனால் verb ப்ளஸ் எஸ் ரிவால்வ்ஸ்னு போட்டிருக்கோம். தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சூரியன் வந்து கிழக்கில் உதிக்குன்றது மாறாதது. சன்னுன்றது இட்டு, அதனால் verb ப்ளஸ் எஸ் போட்டு ரைசஸ்னு போட்டிருக்கோம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. தண்ணி வந்து எப்போவுமே 100 degree Celsiusல தான் கொதிக்குன்றது மாறாது. இங்கே வாட்டர் பார்த்தீங்கன்னா இட்டு, அதனால் பாயில் ப்ளஸ் எஸ் பாயில்ஸ்னு போட்டு வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. லாஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், ஃப்யூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஸ்கெட்யூல்ஸ். அதாவது ஃப்யூச்சர் அப்போ வந்து வில் தானே போடணும்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். பட் ஒரு சில ஆக்ஷன்ஸ், இப்போது நாளைக்கு வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட் வரும்னு வச்சுப்போமே, அப்போது அது வந்து சர்டைனிட்டி இருக்குது, இது கண்டிப்பாக நடக்கும்னு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லலாம். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. என் ட்ரெயின் நாளைக்கு வரும்ன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும், அதனால் அரைவ்ஸ். பிகாஸ் மை ட்ரெயின்ன்றது இட்டு, அரைவ்ஸ், அரைவ் ப்ளஸ் எஸ். நெக்ஸ்ட்டு வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம், அப்போ போவோன்றது நமக்கு நிச்சயமாக தெரியும் போது அங்கே வந்து வி ஃப்ளை சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வின்றது ப்ளூரல். ஸோ பிளெயினாக வேர்ப் மட்டும் நம்ம போடுறோம். கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். கிளாஸ் வந்து அடுத்த வாரம் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு டவுட் வரலாம், கிளாஸ்ன்றது இட்டு தானே, அப்போ வந்து பிகின்ஸ்ன்னு போடக்கூடாதான்னு கேட்கலாம். அதாவது கிளாஸ் சிங்குலராக இருந்தால் தான் நம்ம பிகின் ப்ளஸ் எஸ் போடுவோம். இங்கே கிளாஸஸ் ப்ளூரலில் இருக்குது. ஸோ ப்ளூரலில் இருக்கும்போது இங்கே வந்து வேர்ப் ப்ளஸ் எஸ் வராது, பிளெயின் வேர்ப் தான் வரும். அப்போது கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ் மேஜராக இருக்குது. என்னென்னா ட்ரூ இன் தி ப்ரெசன்ட், அட் ப்ரெசன்ட் எது உண்மையோ அது, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அண்ட் பொது உண்மைகள் என்றைக்குமே மாறாத ஜென்ரல் ட்ரூத், அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் விச் ஹேஸ் தி சர்டைனிட்டி, அதாவது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும்னு தெரியக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அட் ப்ரெசன்ட் என்ன நடக்குதோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் ஐ வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுவே வி யூ தேவாக இருந்துச்சுன்னா ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஹேப்பனிங் நவ். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஐ எம் ஈட்டிங் லன்ச் நவ். இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு பெரிய க்ளூ வேர்டு என்னென்னா நவ்.
இப்போன்றது கரெக்டாக மீன் பண்ணுவாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரெசன்ட் கண்டினியூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபிக்ஸ்டு பிளான். நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான். ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ வில் மீட் யூ டுமாரோ, நான் உன்னை நாளைக்கா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் சொல்லுவோம். அதுவே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கூட சொல்லலாம். ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். நான் வந்து வேலையை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன்னு நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், டெம்ப்ரவரி ஆக்ஷன்ஸ். ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். நான் இந்த வாரம் நியூயார்க்கில் ஒர்க் பண்ணுறேன், பட் நெக்ஸ்ட் வீக் நான் எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரவரி. பட் கரண்ட்டாக நான் எங்கே இருக்கேன், நியூயார்க்கில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஆக்ஷனாக இருந்தாலும் இப்போ நான் இருக்கிறத மீன் பண்ணுறதுனால இங்கேயும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் எடுக்கிறோம். ட்ரெண்டுனால என்ன, எப்பயோ ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், பட் இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். அதுதான் ட்ரெண்ட் இல்லையா? இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கலாம். இப்போது நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாமே பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. அப்போது இதெல்லாம் என்ன சொல்லுவோம், யங் பீப்புள் ஆர் யூஸிங் ஃபேஸ்புக். அப்போ பாருங்கள், யங் பீப்புள் ஆர் யூஸிங், அது என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்கிறோம். more and more people are using cell phones to access the network. Are using because இங்க peopleன்றது plural, அதனால are plus verb plus ing போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, longer actions in progress now. இப்போ MBBS படிக்கிறதுன்றது ஒரு 5.5 yearsன்றது லாங் ப்ராசஸ். பட் ஸ்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் ஸ்டடிங் MBBS now. ஓகே, she is studying to become a doctor. He is training for a marathon. இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கிற ஆக்ஷன்ஸ் இல்லையா? அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வருது. நம்ம இப்போ பார்த்த இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு இங்கே புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இட் டசன்ட் ரெயின் மச் இன் சம்மர். சம்மரில் வந்து மழை பெய்யாதுன்றது நேச்சுரலான ஒரு ஆக்ஷன். ஸோ அதை சொல்லும்போது டசன்ட் ரெயின். ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லும். அதுவே இன்றைக்கு மழை பெய்யல, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த டைமில் மழை பெய்யலன்னும் போது எப்படி சொல்லுவோம், இட் இஸ் நாட் ரெய்னிங் நவ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ மீட் தி மேனேஜர் எவ்ரி வீக். மேனேஜரை எவ்ரி வீக் மீட் பண்ணுறதுன்றது யூஸ்வலானது. அதுவே நாளைக்கு நான் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன்னா, ஐ எம் மீட்டிங் தி மேனேஜர் டுமாரோ. வாட் டூ யூ டூ, வாட் இஸ் யுவர் ஜாப், அது வந்து யூஸ்வலாக கேட்குற கொஷின். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் கரண்ட்டாக கேட்டேன்னா வாட் ஆர் யூ டூயிங் நவுன்னு கேட்கலாம். இந்த பெர்மனெண்ட் ஆக்ஷனுக்கும் டெம்ப்ரவரி ஆக்ஷனுக்கும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தோன்னா வி லிவ் இன் சென்னைன்னு சொன்னோம். செகண்ட் ஒன்ல பார்த்தோன்னா ஐ எம் லிவிங் இன் நியூயார்க்னு சொன்னோம். ரெண்டுமே லிவ் தானே, ஏன் வந்து இந்த கன்ஃபியூஷன் சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல வி லிவ் இன் சென்னைன்னும் போது நான் வந்து பெர்மனெண்ட்டாகவே நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோன்ற மீனிங். அதுவே ஐ எம் ஸ்டேயிங் இன் நியூயார்க்னு சொன்னால் இப்போ வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக டெம்ப்ரவரியாக நான் நியூயார்க்கில் இருக்கேன். அது எவ்வளோ பீரியட்க்குன்னு தெரியாது, பட் போயிடுவேன். அது வந்து ஜஸ்ட் டெம்ப்ரவரி. ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு பிளேஸில் இருக்கீங்க, அது சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். அதுவே டெம்ப்ரவரினா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது பார்த்தோன்னா இப்போ தான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுது, நான் இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேன், அந்த மாதிரி நம்ம சொல்வோம்ல, அந்த மாதிரியான மொமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் ரிட்டர்ன் அ ஸ்டோரி. நான் வந்து ஒரு கதை எழுதி முடித்தேன், அது இப்போ தான் முடிச்சேன்ற மீனிங். நான் வந்து ஹாவ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டேன்னா. ஹோ ஐ ஹாவ் பர்ன்ட் மை ஃபிங்கர். நான் வந்து என் விரல சுட்டுக்கிட்டேன், இப்போ தான் சுட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். he has grown out of his shoes. அதாவது ஷூவை தாண்டி கால் வந்து வளர்ந்துருச்சுன்ற மாதிரி ஒரு மீனிங். இது எல்லாமே பாருங்கள், நம்ம இப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுனால தான் இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அடுத்ததில் பாருங்கள், கடந்த காலத்தில் நடைபெற்ற செயலுக்கும் இப்போதுள்ள சூழ்நிலைக்கும் தொடர்பு இருந்தால் அச்செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் குறிப்பிட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில், அதாவது இப்போ தான் வந்து ஒரு ஆக்ஷனை முடிச்சிருப்பேன், அந்த ஆக்ஷனோட இம்பேக்ட் வந்து எனக்கு இப்பயும் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அந்த மாதிரியான விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஐ ஹாவ் மேட் லன்ச், யூ கேன் ஹாவ் இட் நவ். ஐ ஹாவ் மேட் லன்ச், நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஓகே, நான் இப்போ தான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எனக்கு முடிஞ்சு போன ஆக்ஷனோட இம்பேக்ட் ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகுது. ஐ ஹாவ் காட் அ டிக்ஷனரி, டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட், நான் வந்து ஒரு டிக்ஷனரி வாங்கிட்டேன்றது கண்டிப்பாக இன் ஃப்யூச்சர்லையும் இல்லை இப்போ ப்ரெசண்ட்லையும் அதோட யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஆல்ரெடி, பிஃபோர், ஜஸ்ட், லேட்லி, ரீசன்ட்லி, so far, till now, yet.
இது எல்லாமே பாருங்க ஆல்ரெடி இப்போதான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிஃபோர் அதுவும் இப்போதான். ஜஸ்ட் லேட்லி ரீசன்ட்லினாலும் இப்போதான்ற மீனிங் தான். டில் நவ் எட் இது வரைக்குமே பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. would you like something to eat? உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டால் பொதுவாக என்ன சொல்லியிருப்போம்? இல்லை நான் இப்போதான் சாப்பிட்டேன். அந்த இப்போதான் சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்கிறோன்னா நோ தேங்க்ஸ், ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் இப்போ தான் காலையில் உணவை சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ இந்த ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வைக்கிறோம். have not you finished the homework yet? நீங்கள் வந்து இன்னுமே உங்கள் வேலையை முடிக்கலையா எட்டுன்னு கேட்குறோம். ஸோ அதனால் have not, haveன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்குரியது. finished verb 3 போட்டிருக்கோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது என்னென்னா பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு ஆக்ஷன், அதாவது கடந்த காலத்தில் தொடங்கின ஒரு செயலோட இம்பேக்ட். இல்லை நான் வந்து அதை இன்னுமே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போது ஒரு வீட்டில் ஒரு 25 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லுவோம். அப்போது எப்போயோ வாழ ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே நமக்கான க்ளூவேர்ட் என்னென்னா நான் இந்த வருஷத்துலேருந்து இருக்கேன், இவ்வளோ வருஷமாக இருக்கேன், சின்ஸ், ஃபார் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருக்கும். மை ஃபாதர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் தி ரயில்வேஸ் ஃபார் 25 இயர்ஸ். ஃபார் 25 இயர்ஸ் அப்போ 25 வருஷமாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம். எப்பயோ ஸ்டார்ட் பண்ணார், இப்போயும் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் என்ன பண்ணுறோம், மை ஃபாதர், அதாவது அவர் வந்து ஹீ, அதனால் ஹேஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஏன்னா கண்டினியூஸ்னு வந்துட்டாலே verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. நான் உனக்காக 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறோம். ஃபார் 2 hours சொல்லியிருக்கோம். அதனால் ஐ வந்ததுனால have been plus verb plus ing, I have been waiting. It has been raining heavily since last night. நேற்று நைட்டிலிருந்து, அதாவது பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு ஆக்ஷன் தான் இங்கேயும். நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் மழை ஹெவியாக பெஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் பீன் ரெய்னிங். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு ஆக்ஷன் ப்ரெசன்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புக் பேக் கொஷின் பாருங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசன்ட் டென்ஸ்னு கொடுத்துட்டாங்க. பட் எக்ஸாமில் வந்து யூஸ் தி கரெக்ட் டென்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆல் சில்ட்ரன் டேஷ் சம்திங் நியூ எவ்ரிடே. எவ்ரிடேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே க்ளூ வேர்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சில்ட்ரன்றது ப்ளூரல். ப்ளூரல் என்ன போடுவீங்க? வெறும் பிளெயின் வேர்ப் தான் வரும். அப்போ லேர்ன் மட்டும்தான் வரும். இதுவே அந்த இடத்துல சில்ட்ரன் இல்லாமல் சைல்டு இருந்துச்சுன்னா அந்த சைல்டு ஹீ ஷீ இல்லை நீங்கள் இட்னு கூட கன்சிடர் பண்ணலாம். அங்கே என்ன வந்திருக்கும்? verb ப்ளஸ் எஸ். ஸோ லேர்ன்ஸ்ன்னு வந்திருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள். அ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். ஆல்வேஸ் இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட். அ குட் ஸ்டூடெண்ட்ன்றது எய்தர் ஹீ ஆர் ஷீயாக இருக்கலாம். அப்போது verb ப்ளஸ் எஸ் போடுவீங்க. ஸோ என்ன வரும்? அ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். தேர்ட் ஒன் பாருங்கள். என்ஜினியர்ஸ் டேஷ் பிரிட்ஜஸ். என்ஜினியர்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போது பில்ட் பிரிட்ஜஸ் இது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹூ இஸ் தட் பாய் டேஷ் ஆன் தி டேபிள். இஸ் தான் இங்கே உங்களுக்கான க்ளூ. இஸ் இருந்தாலே கண்டிப்பாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் தி டேபிள். வாட் ஆர் யூ டூயிங். ஆர்ன்றது என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்குரிய பி ஃபார்ம் verb இல்லையா? ஸோ வாட் ஆர் யூ டூயிங். ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். கொஷின் உங்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கேட்கும்போது ஆப்வியஸாக ஆன்சரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் இருக்கணும். அதனால தான் ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ டேஷ் டு எனிபடி. ஸோ இங்கே பாருங்கள். நெவர் அப்பாலஜைஸ்டு, ஹேஸ் நெவர் அப்பாலஜைஸ்டு, ஹேவ் நெவர் அப்பாலஜைஸ்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அப்போது உங்கள் ஹேஸ் ஒன்று வரும். ஷீக்கு என்ன வரும்? ஹேஸ். ஸோ ஹேஸ் நெவர் அப்பாலஜைஸ்டு. மை மதர் டேஷ் டு லண்டன். மதர்ன்றது இங்கே என்ன? ஷீ இல்லையா? அப்போது ஷீ வந்தால் ஹேஸ் வரணும். அப்போ ஹேஸ் வச்சு பாருங்கள். ஹேஸ் பீன். மை மதர் ஹேஸ் பீன் டு லண்டன். அம்மா வந்து லண்டனுக்கு போயிட்டாங்க, அதாவது இப்போ தான் போனாங்கன்ற மீனிங். ஐ டேஷ் ஆல் தி பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஐ வந்தாலே ஹேவ் தான் வரும். ஸோ ஹேவ் வச்சு பாருங்கள். ஐ ஹேவ் ரெட் ஆல் தி பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். லாஸ்ட் ஒன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். How long dash.
ஹவு லாங்னு வந்துட்டாலே எவ்வளவு நேரமாக நீங்கள் இருக்கீங்க, எவ்வளவு நேரமானு கேட்டாலே அப்போது எப்போல இருந்தோ நம்ம இப்போ வரைக்கும் இருக்கோன்ற அர்த்தம். ஸோ ஹவு லாங்னு உங்களை ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஐ ஹாவ் பீன் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் தான் வரும். ஆர் யூன்றது வராது, வேணா ஆர் யூன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு போய்டும். ஹாவ் யூ வெயிட்டட்ன்றது கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வருமா? வராது. வெயிட்டிங் verb plus ing தான் வரணும். அப்போது ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஷீ டேஷ் இன் தி கார்டன் சின்ஸ் மார்னிங். சின்ஸ்ன்றது நமக்கான க்ளூ வேர்டு. ஷீன்னு வந்ததுனால ஹேஸ் வரணும். அப்போது ஷீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் தி கார்டன் சின்ஸ் மார்னிங். இந்த கொஷின்ஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷின். நான் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எந்த டைப் ஆஃப் டென்ஸ் அண்ட் என்ன கொஷின் நம்பர்னு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 4 கொஷின்ஸ்க்கு தான் லாஸ்ட் வீடியோவில் ஆன்சர் கேட்டிருந்தோம். அருண் டேஷ் கிரிக்கெட் எவ்ரி சண்டே. எவ்ரின்னு இருக்குது, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அருண்றது ஹீ, அப்போது verb plus எஸ் வரணும். ஸோ அருண் பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி சண்டே. குமார் டேஷ் his friend for dinner yesterday. Yesterdayன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ குமார் இன்வைட்டட். தேர்ட் ஒன், ஷைனி இஸ் அட் ஸ்கூல் நவ், ஷீ டேஷ் அ பிக்சர் நவ். நவ் அது இருக்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஷீ இஸ் ட்ராயிங் அ பிக்சர் நவ். ஃபோர்த் ஒன் பாருங்க, ரெனி டேஷ் அ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ஹி கோஸ் ஹோம். வீட்டுக்கு போன பிறகு தான் எழுதுவாங்க, அப்போ இது ஃபியூச்சர். ஸோ ரெனி வில் ரைட் அ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ஹி கோஸ் ஹோம். பாஸ்ட் டென்ஸ் அதில் வரக்கூடிய 4 டைப்ஸ் பற்றி தான். 4 டைப்ஸ்னும் போது சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ரோட் அ ஸ்டோரி எஸ்டர்டே. ஓகே, நான் நேற்று ஒரு கதை எழுதுனேன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தா எஸ்டர்டே இதுதான் நமக்கான க்ளூவர்டு. நான் நேற்று ஒரு கதை எழுதினேன். ஸோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட்னு சொல்கிறது. பொதுவாக சிம்பிள் பாஸ்டில் என்னென்னா நமக்கான அந்த டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, எப்போ பண்ணோன்றது. நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், இது எல்லாமே நமக்கு பாஸ்ட் தான். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பாட் தி கம்ப்யூட்டர் லாஸ்ட் மந்த். நான் போன மாதம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன்னு சொல்கிறோம். இன் 2000 they built a compound wall around the bungalow. 2000 இன்றைக்கி நம்ம 2019 இருக்கோன்னும் போது 2000 நடந்த ஒரு ஆக்ஷன் நமக்கு பாஸ்ட் தான். ஓகே, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி வரும்? அது ஹீ ஷி இட்டாக இருக்கலாம், ஐவி யுதேவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இங்கே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும்தான் போடுவோம். வேறு எந்த பி ஃபார்ம் வேர்புமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஐ ஏட் அ மேங்கோ, ஐ ரோட் அ ஸ்டோரி, தே பில்ட் அ பங்களா எல்லாமே பாருங்கள். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட், பில்ட் அதோட பாஸ்ட் டென்ஸ் பில்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும் பிளெயினாக வரும், வேறு எந்த பி ஃபார்ம் வேர்பும் வராது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ்லேயே எப்பயுமே டைம் பீரியட் கொடுத்துட்டே இருப்பாங்களா கேட்டால் கிடையாது, சில டைம்ஸ் கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கான்னு சொல்கிறோம். இங்கே கொலம்பஸ் அமெரிக்காவை எப்போ டிஸ்கவர் பண்ணாருன்னு சொன்னால் தான் அது பாஸ்ட் டென்ஸ் ஆகுமா? பிகாஸ் அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதுன்றதே நமக்கு ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரியான செயல்களில் டைம் பீரியட் கொடுக்கலனாலும் அது பாஸ்ட்டில் தான் நடந்துச்சுன்றதே நமக்கு தெரியும். காந்திஜி ஸ்டடிட் இன் லண்டன், அவர் லண்டனில் தான் படித்தாருன்றது நமக்கு பாஸ்ட். ஓகே, தேர்ட் ஒன் என்னென்னா, சில விஷயங்கள் சில பழக்க வழக்கங்கள் நமக்கு சின்ன வயசில் இருந்திருக்கும், இப்போ இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறதுக்கும் நம்ம பாஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஐ ஏட் அ லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வென் ஐ வாஸ் சைல்டு. நான் குழந்தையாக இருந்தப்போ நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஸோ இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான். ஹி பிளே ட்ரிக் ஆன் மீ ஃப்ரீக்வெண்ட்லி வென் வி வேர் அட் ஸ்கூல். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ அவன் ரொம்ப ட்ரிக்கியாக ப்ளே பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முன்னாடி இருந்த ஒரு பழக்க வழக்கம் இப்போ இல்லை, அதை மென்ஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கான இன்னொரு க்ளூ வேர்டு என்னென்னா எகோ. எகோனா என்ன? முன்னாள். அப்போ அந்த முன்னாள்ன்றதும் சிம்பிள் பாஸ்ட்டை தான் குறிக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தி ஆக்சிடெண்ட் அக்கர்ட் லாங் எகோ. எப்பயோ நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சிம்பிள் பாஸ்ட். இங்கே வேர்ப் பார்த்தீங்கன்னா அக்கர்டு. அக்கர்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். சிம்பிள் பாஸ்ட்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று இந்நேரத்துக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறோம். அப்போது நேற்றுன்றது பாஸ்ட், படிச்சுட்டு இருந்தேன்றது கண்டினியூஸ். ஸோ சேர்த்து பார்க்கும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
இந்த past continuous tenseல verbs எப்படி வரும்னு பார்த்தா be form verb plus ing வரும். இங்க be form verb எப்படி choose பண்றோம்ன்றது முக்கியம். I, he, she, it இவங்க நாலு பேருக்குமே was plus verb plus ing. For example, I was reading, he was reading இப்படி சொல்லலாம். இதுவே we, you, they வந்துருச்சுன்னா were plus read plus ing, அதாவது were plus verb plus ing. You were reading, they were reading, they were playing இப்படி தான் வரும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. past continuousனும் போது I was writing a story, he was reading a newspaper, they were building a bridge இப்படி தான் வரும். past tenseல third type past perfect tense. பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ரெண்டு ஆக்ஷன் பற்றி பேசும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. நம்ம ஸ்டேஷனுக்கு போனோன்றதும் பாஸ்ட், ட்ரெயின் போயிடுச்சுன்றதும் பாஸ்ட். இப்போ இது ரெண்டுத்தில் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும்? ட்ரெயின் போனது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அப்போது அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், நம்ம போனோன்றது செகண்ட் ஆக்ஷன், அதை வந்து சிம்பிள் பாஸ்ட்லேயும் எழுதணும். இங்கே இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். When Gopu reached the railway station, the train had left. Train போனதுன்றதா first action, அதனால தான் had left past perfectலையும், கோபு ரீச் ஆனது செகண்ட் நடந்த ஆக்ஷன், அதனால சிம்பிள் பாஸ்ட்லையும் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே verb பாருங்க, had left, the train had left, அதாவது had plus verb 3 போட்டிருக்கோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் I, we, you, they, he, she, it யாரா இருந்தாலும் had plus verb 3 தான் வரும். இப்போ இங்கே ட்ரெயின் அது வந்து இட், ஸோ had plus verb 3, leave, left, அப்போது லெஃப்ட்ன்றது தான் verb 3, ஸோ அப்படி எழுதியிருக்கோம். The sun had risen when I got up. நான் ஏஞ்சப்போ சூரியன் வந்து உதயம் ஆயிடுச்சு. ஸோ சூரியன் வந்தது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன், நான் ஏஞ்சதுன்றது செகண்ட் நடந்த ஆக்ஷன். அதனால என்ன போட்டிருக்கோம்? had plus verb 3, had risen when I got up, simple past tenseல எழுதியிருக்கோம். She vomited all the food she had eaten. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே when அதுன்றது நமக்கான க்ளூ வேர்ட். ஆக்சுவலி சிம்பிள் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா when Gopu reached the railway station அங்கே சிம்பிள் பாஸ்ட், when I got up அதுவும் சிம்பிள் பாஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வென்னே இல்லை, ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது. ஷீ வாமிட்டட் ஆல் தி ஃபுட் ஷீ ஹேட் ஈட்டன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருப்போம், சாப்பிட்ட பிறகு தான் ஆப்வியஸாக வாமிட் பண்ண முடியும். அப்போது சாப்பிட்டதுன்றது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன், அதனால் ஷீ ஹேட் ஈட்டன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து செகண்டாக நடந்தது தான் வாமிட் பண்ணது, அதனால் அது சிம்பிள் பாஸ்டில் ஷீ வாமிட்டட் ஆல் தி ஃபுட்டுன்னு எழுதியிருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கண்டினியூஸாக இருக்குது, அதில் வென் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் பல வருஷமாக நடந்துட்டு இருந்திருக்கலாம், ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்த ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் பின் ஒர்க்கிங் இன் தி கம்பெனி ஃபார் 5 years when it closed down. கம்பெனி மூடும்போது நான் வந்து 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப காலமாக பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தி ராபர்ஸ் ஹேட் பீன் கில்லிங் அ நம்பர் ஆஃப் பீப்புள் பிஃபோர் தி போலீஸ் அரெஸ்டட் தெம். ஸோ போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பல வருஷமாக நிறைய பேரை கொண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ என்ன, பாஸ்ட்டில் தான் இந்த ரெண்டு ஆக்ஷனுமே நடந்திருக்கு. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணதும் பாஸ்ட் தான், அவங்க கொலை பண்ணதும் பாஸ்ட் தான். பட் அந்த கொலை பண்ணதுன்ற ஆக்ஷன் பல வருஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால தான் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் இந்த டைப்பில் வேர்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, எல்லா நவுன்ஸ்க்குமே அதே தான். I, we, you, they, he, she, it யாராக இருந்தாலும் I had been playing, she had been playing, they had been playing இப்படி தான் வரும். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் இதுவும் பாஸ்ட்டில் தான் நடந்துட்டுருக்கு, அதுவும் பாஸ்ட்டில் தான் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றது ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு தான் நடந்திருக்கும். ஓகே, I was reading a novel yesterday. நான் நேற்று நாவல் படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். இதுவே ஒரு நாவல் எழுதினவர் பேசுகிறாருன்னு வச்சுப்போம்.
ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நாவல் ஃபார் 10 years. நான் 10 வருஷமாக நாவல் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அவர் இப்போ எழுதலை, 10 வருஷமாக எழுதிட்டு தான் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ ஒரு லாங் ஸ்பேனுக்கு ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் மொமெண்ட் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்யூச்சர். ஒரு நார்மலாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை குறிக்கிறது தான் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர். இதில் வேர்ப்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, பொதுவாக ஃபர்ஸ்ட் பர்சன்னு சொல்லக்கூடிய ஐஎன்விக்கு ஷேல் ஆர் வில் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஜென்ரலாக வில் தான் போடுவோம், ஷேல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஷேல் ஆர் வில் ப்ளஸ் வேர்ப். ஐ வில் ரீட், ஐ வில் கம், ஐ வில் கோ, வி வில் கோ, இந்த மாதிரி சொல்கிறது. மற்றது எல்லாமே ஹி, ஷி, இட், யூ, தே எல்லாருக்குமே வில் ப்ளஸ் வேர்ப். ஸோ பேசிக்காக சிம்பிள் ஃப்யூச்சர்லனா வில் ப்ளஸ் வேர்ப் இதுதான் போடுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் கோ டு லைப்ரரி டுமாரோ. நான் நாளைக்கு லைப்ரரி போகிறேன். தி ஜேர்னி வில் டேக் 5 hours. இந்த பயணம் 5 மணி நேரம் எடுக்கும். தி கவர்மெண்ட் வில் இன்க்ரீஸ் தி டேக்ஸ் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம். இந்த ஃப்யூச்சருக்கான வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ டு லைப்ரரி டுமாரோ. நான் நாளைக்கு லைப்ரரி போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னி பயணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம இன் ஃப்யூச்சரில் பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசும்போது தி ஜேர்னி வில் டேக் இதுக்கு 5 மணி நேரம் எடுக்கும், போகிறதுக்கு 5 மணி நேரம் எடுக்கும்னு பேசியிருக்கோம். லாஸ்ட் ஒன் பாருங்க. ஐ வில் ஹாவ் டீ. நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்கும்போது பொதுவாக எப்படி சொல்லுவோம்? ஐ வில் ஹாவ் டீ, ஐ வில் ஹாவ் காஃபி அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன சாப்பிட போகிறோம், நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்கிறதுக்கும் வில் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அது எங்கன்னா இந்த இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் டைப் யோசிச்சு பாருங்கள். இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வரணும்னு சொல்லியிருப்போம். For example, if I study well, I will get the job. If I study well. If I studyன்றது simple present. அப்போ main classல என்ன வரும்? Simple future. I will get the job. If I become as an IAS officer, I will implement good schemes. If I becomeன்றது simple present. I will implementன்றது simple future. இந்த if class பற்றி நம்ம தனியாக வீடியோவே போட்டுருக்கோம். நீங்கள் டவுட் இருந்தால் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை எங்கெல்லாம் மீன் பண்ணுறோமோ அங்கே யூஸ் பண்ணுறோம். அது தவிர்த்து இஃப் கிளாஸில் அந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும்போது மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைப் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் இந்த ஆக்ஷனை பண்ணிகிட்ருப்பேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் படிச்சுட்ருப்பேன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் மதுரைக்கு போயிட்டுருப்பேன். இது எல்லாமே பாருங்கள், நாளைக்குன்றது ஃப்யூச்சர், இந்நேரத்தில் இந்த ஆக்ஷனை நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறது கண்டினியூஸ். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டோன்ட் ரிங் மீ பிட்வீன் 7 and 9 PM. ஐ வில் பி ரீடிங் இன் த டைம். எனக்கு 7 to 9 கால் பண்ணாதீங்க, அந்த டைம் நான் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ படிச்சுட்ருப்பேன், அந்த டைம் நான் படிச்சுட்ருப்பேன்னு ஃப்யூச்சரில் பேசுகிறோம். அதனால தான் இது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். மேலே எப்படி வில் ஆர் ஷேல் ப்ளஸ் வேர்ப் சொன்னமோ அதே மாதிரி இங்கே வில் பி ஆர் ஷேல் பி போடுவோம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேணா கண்டினியூஸ் டென்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அப்போ வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடலாம் ஜென்ரலாக. ஐ வில் பி ப்ராக்டிஸிங் மேக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருங்க. வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. ஸோ வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் another 2 years we will have left school. ஃபஸ்ட்டு இங்கே ஃப்யூச்சர்ன்றதுக்கான க்ளூ இன் another 2 years, வரப்போகிற 2 வருஷத்தில். we will have left school, இன்னும் 2 வருஷத்தில் நம்மளாம் இந்த ஸ்கூலை விட்டே போயிருப்போம்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கூலை விட்டு இன்னும் போக போகிறோம், அது ஃப்யூச்சரில் போயிருப்போன்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
தி கம்பெனி வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் தி ப்ராஜெக்ட் பை தென். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அதுக்குள்ள கம்பெனி வந்து ப்ராஜெக்டையே ஃபினிஷ் பண்ணியிருக்கும். ஓகே, ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் முடிஞ்சிருக்குன்றதையும் நம்ம இப்போவே சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா will or shall, have plus been plus verb plus ing. கண்டினியூஸ்ன்றதுனால verb plus ing, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதுனால been வந்திருக்கு, அண்ட் have been எப்பவும் போடுறது மாதிரி will or shall போட்டிருக்கோம். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஆக்ஷன் பாஸ்டில் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அதனால் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடந்து கண்டினியூஸாக நடந்து முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பை தி எண்ட் ஆஃப் 2020 ஐ வில் ஹாவ் பீன் ஹியர் ஃபார் 20 years. 2020 வரும்போது நான் கிட்டத்தட்ட இங்கே 20 வருஷம் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு டவுட் வரலாம், அப்போது சின்ஸ்லாம் யூஸ் போது கூட நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு தானே சொல்கிறோன்னு கேட்குறாங்க. சின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்போலேருந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் சொல்லுவோம். சின்ஸ் 2000 ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் இப்படி தான் சொல்லுவோம். பட் இங்கே பாருங்கள், ஃப்யூச்சரில் வர டைம் பீரியடை சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வர டைம் பீரியடை சொல்கிறதுனால இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I will have been teaching English for 2 years by December. இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆக்ஷன்ஸ் பாஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன் ஃப்யூச்சர் வரும்போது நான் எவ்வளோ டைம் பீரியட் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் 4 டைப் பார்த்துருக்கோம். சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.